பிரெட் வச்சு வீட்டிலேயே ஈஸியான ஸ்வீட் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முதல்ல நீங்கள் இப்படி பிரெட்டை எடுத்து ரவுண்டாக அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியிருக்க அந்த பிரெட்டை எண்ணெயில் பொரித்து இப்படி லைட்டாக கோல்டன் கலரில் வர அளவுக்கு மட்டும் நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தீய விட்டுறாதீங்க, அது கொஞ்சம் டேஸ்ட் மாறிடும். இது மாதிரி இருந்தால் போதும். சுகர் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் சீனி எடுத்துக்கோங்க, 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சாலையும் ஏலக்காய் 2 தட்டி போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. சுகர் ரெசிபி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா பொரிச்சு வச்ச பிரெட் எடுத்து அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ அந்த ஸ்வீட்டுக்கு தேவையான ஸ்டஃபிங் நம்ம பண்ண போகிறோம். அதில் 2 கிளாஸ் பால் ஊற்றிக்கோங்க. அது கூடவே 1 கப் பால் பவுடர், அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட்டுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இனிமேல் நம்ம ஊற வச்சிருக்க ப்ரெட்டை எடுத்து தனித்தனியாக பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சிருந்த ஸ்டஃபிங் எடுத்து வச்சு அதுக்கு மேலே ஒவ்வொரு ப்ரெட்டையாக நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்வீட் ரெசிபி ரெடி. இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.